சத்யன் மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ரிஷப் பண்ட் என்ன ஒரு தரமான கம்பேக்கு. தலைவா, ஆக்சிடென்ட்ல இருந்த நீ காலிடா, நீ தோத்துட்டடா, உன்னால எந்திரிக்கவே முடியாதுடா, நீ மூழ்கிட்டடா அப்படின்னு சொன்னும் போது நான் ஆக்சிடென்ட்லேருந்து ஒரு உயிர் போகிற நிலைமையில ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு வந்து நேற்று ஒரு ஃபார்மை காட்டினீங்க பாருங்க. முந்தா நேற்று எப்பா என்ன மாதிரி மேட்ச். 86 ரன். மோஹித் சர்மா சூத்துல பீ இல்லை, அப்படி கிழிச்சார் எங்க தலைவர் ரிஷப் பண்ட். வந்து போட்டு ஃபுல் டாஸ் 6 அருண் ஜேட்லி ஸ்டேடியம் வேற லெவல் பறந்து பிச்சுக்கிட்டு எரியுது. சரியான மேட்ச், நல்ல பேட்டிங். பிருத்வி ஷாவும் கொஞ்சம் நல்லா அடிச்சாப்புல. ஜேக் ஃப்ரேசர் மெக்கு ஆஸ்திரேலியா பிளேயர் வார்னரை உட்கார வச்சுட்டாங்க. என்ன மாதிரியான ஒரு பிளேயரா டேவிட் வார்னர், அவரே எப்படி உட்கார வச்சிட்டீங்க. சரி, எல்லாம் ரிஷப் பண்டால தான் ஒரு அந்த 228 வந்தது. நல்லா அடிச்சாங்க. குஜராத் போலர் மோஹித் சர்மா வச்சு கீச்சாச்சு. சாய் கிஷோர், ரஷித் கானி அவனு ஒத்த கையில் அடிக்கிறான். ஒரு ஒன் ஹேண்டட் இந்தியன் பேட்ஸ்மேன்ற ஒரு டைட்டில் ரிஷப் பண்டுக்கு கொடுக்கணும். ஒன் ஹேண்டட் டைட்டில் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட். இப்படி அடிக்கிறா. லாஸ்ட் பால் ஃபுல் டாஸ் இப்படி போட்டு அடிக்கிறா. தாண்டா ஒருத்தனுக்கு டைம் இருக்க பத்தியா, டைமு கீழே இறங்கும் மேலேயும் ஏறும். அந்த டைமை எப்படி கீழே இறங்கும்னு அவனுக்கு தெரியாது. எப்படி அந்த டைம் நம்மளை தூக்கி எப்படி இருந்தோம் நம்ம இப்படி ஆகிருக்கிறோமே, இந்த அளவுக்கு ஒரு பவர் நமக்கு வந்திருக்கு, இந்த அளவுக்கு நம்ம ஸ்டாமினாவோட நம்ம உயிரே பழக்க மாட்டோமான்னு இருந்த நிலைமையில இருந்த ரிஷப் பண்ட் அண்ணா நேற்று அடித்த நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபிட்னஸ், அந்த எனர்ஜி, பழைய எனர்ஜி மறுபடியும் வரும்போது அந்த பழைய எனர்ஜி இருக்கு பாருங்க, வந்து அடித்த நாக். ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட் டு த ரிஷப். நல்ல வேலை குஜராத் மில்லரா அடிக்க ஆரம்பிச்சிட்டா. சாய் சுதர்ஷன் நம்ம ஊர் போய் டேய் சென்னைக்குன்னு தமிழ்நாட்டுக்கு கூட நீ இவ்வளோ அடிச்சிருக்க மாட்டேடா, குஜராத்துக்கு அடிக்கிறியாடா இப்படி. எப்பா சாய் சுதர்ஷன் பொலம் போறதுதானே சேசிங்களா. சுப்மன் கில்ல அவுட் பண்ணிட்டோம் ஈஸியா. அந்த சாய் சுதர்ஷன் பைய படுபாவே அடி அடிச்சிட்டானே நேற்று. 68 ரன் வச்சுட்டானே. இம்பாக்ட் பிளேயரா போட்டு உட்கார வச்சாங்க குஜராத்ல, இம்பாக்ட் பிளேயர். அப்புறம் மில்லர் வந்து கிழிச்சிட்டான் நார்கியா பால்ல கடைசியில். ஆனால் நல்லா ரஷீது கான் லாஸ்ட் பால்ல 6 அடிச்சானா, அது இன்னும் சூப்பராக இருந்ததுப்பா. 3 பாலுக்கு 11 ரன். முகேஷ் 2வது பால் 6, 3வது பால் ஃபுல் டாஸ் ஸ்லோ பால் ஆயிடுச்சு. நோ பால் ரிவ்யூ கேட்டால் நோ பால் கொடுக்கல. லாஸ்ட் பால் போட்டால் தொக்கு வச்சுட்டா ஓடிட்டாங்க. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அந்த பால் எப்படி பிடிச்சான் இல்லைனா அவ்வளோதான். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் நல்லா ஆடினா. 8 பால் 26 ரன். அவனும் புது யங் சவுத் ஆஃப்ரிக்கன். இவன் டெவல் பிரேவிஸ் மாதிரி தான், அவனுக்கும் 21 வயசு தான் ஆகுது. பிரேவிஸுக்கு 19. மும்பை இந்தியன்ஸில் டெவல் பிரேவிஸ் இருக்கான். யங் சவுத் பேபி ஏபின்னு வாங்க அவரை. ஸோ தரமான மேட்சுங்க நேற்று. ஆனால் டெல்லிக்கு மஸ்ட் வின்னாக இருந்தது அந்த மேட்ச். ஜிடி vs DC தரம் அல்டிமேட்டான மேட்ச் நேற்று, அல்டிமேட் மேட்ச். ஸோ அடுத்த டெல்லி மேட்ச் வந்து கொல்கட்டா கூட. இப்போ கொல்கட்டா பொழந்துக்கிறானுங்க. 260 வச்சுக்கிறானுங்க. பஞ்சாப் அடிக்குமான்னு தெரில. பார்ப்போம் பொறுத்திருந்து. பாய்.